எசேக்கியேல் அதிகாரம் 13. போலி இறைவாக்குரைத்த ஆண்டவருக்கு எதிரான இறைவாக்கு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தங்கள் விருப்பப்படி வாக்குரைக்கும் இஸ்ரேலின் போலி இறைவாக்கினருக்கு எதிராக நீ இறைவாக்குரைத்து ஆண்டவரது வாக்கை கேளுங்கள் என்று அவர்களுக்கு சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மதிக்கெட்ட இறைவாக்கினருக்கு ஐயோ கேடு! அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் நடக்கின்றனர். அவர்கள் ஒரு காட்சியும் காண்பதில்லை. இஸ்ரேலே, உன் இறைவாக்கினர் பாலை நில நரிகளுக்கு ஒப்பானவர். ஆண்டவரது நாளில் நிகழவிருக்கும் போரில் இஸ்ரேல் வீட்டார் நிலைத்து நிற்பதற்காக நீங்கள் அவர்களை சுற்றியுள்ள மதிலின் உடைப்புகளுக்குள் ஏறி சென்றதும் இல்லை, அவற்றை பழுது பார்த்ததும் இல்லை. அவர்கள் பொய் காட்சி கண்டு ஏமாற்று குறி தந்து இது ஆண்டவரின் வாக்கு என்கின்றனர். அவர்களையோ ஆண்டவர் அனுப்பவே இல்லை. நீங்கள் கண்டது பொய்க்காட்சி தானே, நீங்கள் தந்தது ஏமாற்று குறிதானே. நான் ஒன்றும் உரைக்காதிருந்தும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு என நீங்கள் சொல்லலாமா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் புனைந்து பேசியுள்ளீர்கள், பொய்க்காட்சிகள் கண்டுள்ளீர்கள். எனவே நான் உங்களுக்கு எதிராக இருப்பேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பொய்க்காட்சி கண்டு ஏமாற்று குறித்தரும் போலி இறைவாக்கினருக்கு எதிராக என் கை இருக்கும். என் மக்களின் அவையில் அவர்கள் இரார். இஸ்ரேல் வீட்டாரின் பதிவேட்டிலும் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிரா. இஸ்ரேலின் மண்ணில் அவர்கள் கால் வைக்க மாட்டார்கள். அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் இவர்கள் நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உளது என சொல்லி என் மக்களை வழி தவற செய்தார்கள். மக்கள் எல்லை சுவர் எழுப்பிய போது இவர்கள் அதற்கு சுண்ணாம்பு பூசினார்கள். சுண்ணாம்பு பூசுகிறவர்களிடம் சொல், அது விழுந்துவிடும். அடைமழை பெய்யும், ஆலங்கட்டிகள் விழும், புயல் காற்று சீறி எழும். சுவர் விழும்போது நீங்கள் பூசிய சுண்ணாம்பு எங்கே என்று உங்களை கேட்க மாட்டார்களா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் சீற்றமுற புயல் காற்று சீறி எழும், நான் சினமுற அடைமழை பெய்யும், நான் கோபமுற ஆலங்கட்டிகள் விழும், சுவரும் அழிந்துவிடும். நீங்கள் சுண்ணாம்பு பூசிய சுவரை நான் இடித்து தரைமட்டமாக்குவேன். அதன் அடித்தளம் பெயர்க்கப்படும். அது விழும்போது அதன் அடியில் நீங்கள் அழிந்து போவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இப்படி சுவர் மீதும் அதில் சுண்ணாம்பு பூசியவர்கள் மீதும் என் சினத்தை தீர்த்து கொண்டு சுவரையும் காணோம், அதற்கு சுண்ணாம்பு பூசியோரையும் காணோம் என்று உங்களுக்கு உரைப்பேன். நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உளது என்னும் காட்சி கண்டு எருசலேமுக்காக இறைவாக்குரைக்கும் இஸ்ரேலின் இறைவாக்கினரும் அவ்வாறே அழிவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். போலி இறைவாக்குரைத்த மகளிருக்கு எதிரான இறைவாக்கு. மானிடா, தங்கள் விருப்பப்படி இறைவாக்குரைக்கும் உன் இனத்து புதல்வியருக்கு நேராக உன் முகத்தை வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிராக இறைவாக்குரை. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயிர்களை வேட்டையாடுவதற்காக அனைவரின் கைகளிலும் மணிக்கட்டை சுற்றி காப்பு கயிறுகள் பின்னி ஒவ்வொருவர் உயரத்திற்கும் ஏற்ப தலைக்கு முக்காடு செய்வோர்க்கு ஐயோ கேடு! நீங்கள் என் மக்களின் உயிர்களை வேட்டையாடி உங்கள் உயிர்களை மட்டும் காத்து கொள்வீர்களோ? கைப்பிடி அளவு வார் கோதுமைக்காகவும் சில அப்பத்துண்டுகளுக்காகவும் என் மக்களிடையே எனக்கு களங்கம் விளைவிக்கிறீர்கள். பொய்களுக்கு செவிசாய்க்கும் என் மக்களிடம் பொய் சொல்லி சாகாமல் இருக்க வேண்டியோரை சாகடித்து உயிரோடு இருக்கக்கூடாதவரை உயிரோடு காத்துள்ளீர்கள். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பறவைகளுக்கு வைப்பது போல் உயிர்களுக்கு கண்ணி வைக்க நீங்கள் பயன்படுத்தும் காப்பு கயிறுகளை நான் வெறுக்கிறேன். அவற்றை உங்கள் கைகளில் இருந்து அறுத்தெறிவேன். பறவைகளைப் போல் நீங்கள் கண்ணி வைத்து பிடிக்கும் உயிர்களை நான் விடுவிப்பேன். உங்கள் முக்காடுகளையும் கிழித்தெறிந்து என் மக்களை உங்கள் கைகளினின்று விடுவிப்பேன். இனி அவர்கள் உங்கள் கைகளில் சிக்க மாட்டார்கள். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
நான் தளர செய்யாத நேர்மையாளனின் இதயத்தை நீங்கள் வஞ்சகமாய் தளர செய்தீர்கள். தீயவர் தம் தீய வழியினின்று விலகி தம் உயிரை காத்து கொள்ளாதவாறு வலுப்படுத்தினீர்கள். ஆதலால் பொய்க்காட்சியை இனி காண மாட்டீர்கள், குறி சொல்லவும் மாட்டீர்கள். உங்கள் கைகளினின்று என் மக்களை விடுவிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.